வீட்டுக்கு மளிகை பொருள்லாம் வாங்கலான்னு சோலையம்மாளுக்கு தான் இன்றைக்கி போனோம். மளிகை பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, அன்பிலம்மா கோயிலில் அடுக்கு கிண்ணம் கேட்டிருந்தாங்க. அபிஷேகம் பண்ணுற மாதிரி அடுக்கு கிண்ணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செக்ஷனை அப்படியே விட்டுட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். சோலையம்மாளுக்கு நான் அடிக்கடி வருவேங்க. நிறைய ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் சொல்லணும் சோலையம்மாவில். எத்தனை தடவை போனாலும் ஒரு ப்ராடக்ட் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம், கிளாஸ் ஐட்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சில்வர் டப்பாலாம் பார்த்தோங்க, ரொம்ப ரேட் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த பாக்ஸு. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 சம்திங் போட்டிருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அண்ணனை கூப்பிட்டு அடுக்கு கிண்ண மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே அந்த மாதிரி வாங்க முடியல. ஏன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க, செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நம்ம கேட்குற மாதிரி ஒரே செட்டை கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐட்டத்துக்கு வந்துட்டோம், கிளாஸ் ஐட்டம். எந்த கடைக்கு போனாலும் நம்ம கிளாஸை தவிர வேறு எதையுமே பார்க்குறதே இல்லைங்க. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி கண் கிளாஸ்லேயே தான் இருக்குது. அந்த வாட்டர் ஜக்கு பார்த்திங்கன்னா 320 ரூபா போட்டிருந்துச்சு, ரீசனபிள் தான். அதை விடையும் குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா இதை விட ஹைட்டாக இருந்துச்சு. அதுவும் 330 ரூபா தான், கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு குறிஞ்சியில். அங்கே வாங்கிட்டோம். அண்ணன் நல்லா ஒரு பொருளாக எடுத்து எது வேணுமாம்மா அது வேணுமாம்மான்னு நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நித்தீஷ் அவங்கள படுத்திட்டான். பலூன் வேணும், பலூன் எடுத்து கொடுங்கன்னா அந்த அண்ணன் கொஞ்சம் இருங்கம்மா, இவன் பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பலூன் எடுத்து கொடுத்தாங்க. நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க உங்கள் பிள்ளை வெறும் பலூன் மட்டும்தான் கேட்குது, இங்கே இவ்வளோ பொருள் இருக்குது, பலூன் மட்டும் வாங்கிக்கோ, நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. மேலே பார்க்க போனது என்னவோ அடுக்கு கிண்ணம் தான். அதை விட்டுட்டு அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னு நிறைய பொருள் கொண்டு வந்திருந்தாங்க, ஸ்கூலுக்கு தேவையான பொருள். நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள் சோலையம்மாவில். அதுக்கப்புறம் இங்கே நம்ம செட்டே ஆகாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஜெயக்குமாருக்கு வந்துட்டோம். ஜெயக்குமார் பாத்திர கடைன்றது நல்லா ஃபேமஸான கடை தஞ்சாவூரில். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். நம்ம எடுத்துட்டோம். அந்த 3 கிண்ணம் தான் நம்ம அன்பிலம்மா கோயிலுக்காண்டி எடுத்துட்டோம். நிறைய பொருள் இருக்குங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஜெயக்குமாரில். பாத்திரக்கடைனாலே ஜெயக்குமார் தான் அப்படின்ற மாதிரி தஞ்சாவூரில் எல்லோரும் ஜெயக்குமாருக்கு தான் போவாங்க. பொருளும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். A to Z இருக்குங்க, அவ்வளோ பொருள் இருக்கும். கல்யாணத்துக்கெலாம் கிஃப்ட் ஐட்டம் அது மாதிரிலாம் வைப்பாங்களா, அதுக்குன்னே ஒரு செக்ஷனே இருக்கும். நம்ம நிறைய செக்ஷன் போகல, சும்மா நம்ம வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்பிலம்மா இவங்க தான், பயங்கர சக்தி அவங்களுக்கு. நம்ம வாங்கின பாத்திரம்லாம் இதான். அதுக்கப்புறம் நெய் கேட்டிருந்தாங்க. நெய் நான் மாதமே வாங்கி கொடுப்பேன். அவங்க எப்போல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ நம்ம சன்னதிக்கே வந்துட்டோம், ஐயர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிடலான்ட்டு. நீங்கள் ஏதாவது இது மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டு கோயிலுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அன்பிலம்மாட்ட நல்லா வேண்டிக்கோங்க, டைரெக்டாக இருக்காங்க, நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாரம் பால் குடம், முடிஞ்சவங்க பால் குடத்தில் கலந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.